கொரோனா பெருந்தொற்று, பெரும் மழை வெள்ளம் போன்ற இன்னல்களின் போது தங்கள் இன்னுயிரை பணயம் வைத்து முதல் ஆளாக களத்தில் இறங்கிச் சேவை செய்த தூய்மை பணியாளர்களை வெறும் ஓட்டு வங்கியாக கருதி பணி நிரந்தரம் செய்வதாக கூறி போலி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தூய்மை பணியை தனியாருக்கு தாரை வார்த்து தூய்மை பணியாளர்களை முதுகில் குத்தியுள்ளனர். மேற்பட்ட 30,000 தொழிலாளர்களின் பணத்தை எல்லாம் செலுத்திடு. சம்பளத்தை ஒழுங்கான முறையில் தரல. 3 மாசம் 2 மாசம் தான் 3 மாசம் 4 மாசம் தான் தராங்க. சம்பளத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு மரியாதை கிடையாது. சம்பளம் கேட்டா அந்த நாய்க்கு சம்பளம் கேட்டு வெளியே துரத்துன்றாங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி ஜனநாயக முறையில் போராடும் அப்பாவி தொழிலாளர்களை காவல்துறையை கொண்டு அராஜகமாக அப்புறப்படுத்தும் திமுக ஆட்சியாளர்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம்.